வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் தொழில் ஆலோசகர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் தமாகவின் தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வோம் அப்படின்னு ஜி கே வாசன் சொல்லியிருக்கிறார். ஜி கே வாசன் போய் ஸ்டாலினை பார்த்துருக்கிறாரு. திருநாவுக்கரசரும் போய் திமுக தலைமையை சந்திச்சிருக்கிறாரு. இருவருமே கூட்டணி தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு, இந்த செய்திகள் இதெல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? தனித்தன்மைனா என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. 1996 மூப்பனார் தமாகவை தொடங்கிறார். அப்போ காரணம் சொல்கிறது, நரசிம்மராவ் அதிமுகவினோட கூட்டணி வைத்துக் கொள்கிறார். அதனால் எங்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழக காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. நிச்சயமாக அதிமுக மாதிரி அதாவது 91 முதல் 96 வரையான நடந்த அந்த ஆட்சிக்கு ஒரு சான்றாக, ஒரு என்டார்ஸ்மெண்ட்டாக நாம் போய் சேர்றது, காங்கிரஸ் போய் சேர்றது யாருனாலும் தமிழக மக்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு முடிவு எடுக்கிறார். அப்புறம் 96 கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு வரலாறே அங்கே நடக்குது, ஹியூஜ் இம்பேக்ட். 2001 என்ன பண்ணுறாரு, மூப்பனார் மறுபடியும் போய் அதிமுகவில் தான் சேர்றாரு. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. தமாக 2014 ஃபார்ம் பண்ணுறாங்க. வாசன் அவர்கள் வந்த உடனே அப்போ என்ன காரணம் சொல்கிறாருன்னா, தலைமை காங்கிரஸ் காரங்களை, தமிழக காங்கிரஸை மதிக்கவில்லை, ஒழுங்காக நடத்தவில்லை, இங்கே நிறைய சீர்திருத்தங்கள் தேவை என்ற ரீதியில் பேசுகிறார். நிச்சயமாக வரவேற்றுக்கொள்ள ஒரு கருத்தை நான் கருதுவேன். ஏனென்றால் டெல்லியில் இருக்கிற ஒரு தலைமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன தேவை என்ற அந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு காலமே அப்படி பண்ணது கிடையாது. ஒரு ஏன் ஒரு கேண்டிடேட்டை கொண்டு முதலமைச்சராக போடுறது, அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா, இல்லைனா மாநில பொறுப்பாளராக போடுறது, செயலாளராக போடுறது. இந்த ஜெனரல் செக்ரட்டரிஸோட நம்பரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவோ அதிகமாக இருக்கும். ஜெனரல் செக்ரட்டரிஸ் ஒரு 10 ஜெனரல் செக்ரட்டரி இருப்பான். ட்ரெஷரர்னா ஒரு 3 ட்ரெஷரர் 4 ட்ரெஷரர் இருப்பான். இது கர்நாடகத்தில் கூட இப்போ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அந்த நிலையிலிருந்து மாறி நாம் ஒரு தனித்தன்மை வேண்டும் என்ற ஒரு இதில் தான் வராரு. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, நேரம் அதிமுக போய் கூட்டணி வைக்கிறார் 2016. இதுல என்ன தனித்தன்மையும் எனக்கு புரியல. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, அங்க அதிமுக டூ லீவ்ஸ் திரும்பி போய் அவர் காங்கிரஸ்லயே சேர்ந்திருந்தாருன்னா நம்ம விமர்சனம் பண்ணலாம். அவர் ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு கட்சியில கூட்டணி சேர்றதை நம்ம எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? இல்ல, அது என்ன தனித்தன்மை எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்களா, யாராச்சும் அந்த கேள்வி கேட்டிருக்கணும். என்ன தமாகவினுடைய தனித்தன்மை என்ன? இதுதான் கேள்வியே. தனித்தன்மைங்கிறது அப்பப்போ அதிமுகவினோட கூட்டணி வைத்துக்கிறதா, தனித்தன்மைங்கிறது காங்கிரஸ்ல இருந்து விலகி வருகிறதா, இது அதே ஒரு தனித்தன்மையா மாறிவிடுமா என்றதுதான். இப்போ அவங்க காங்கிரஸ்னுடைய அந்த பாலிசிஸ்ல இருந்து வேறுபட்டு நிற்கிறார்கள். திமுக கூட்டணியில இருந்தாலும் நாங்க எங்களுடைய தனித்தன்மையை காப்பாத்திக்குவோம் அப்படிங்கிற டோன்ல அவர் சொல்றாரு. அது எங்க அப்ப என்ன தனித்தன்மை எனக்கு புரிய மாட்டேங்குது. காங்கிரஸ்ல இருந்து நீங்க வேறு என்று கூறுகிறீர்களே, என்ன அந்த வேறுபாடு? இதுதான் தலையாய கேள்வியே. நீங்க ஒரு திராவிட கட்சின்னு பார்த்தா நீங்க திராவிட கட்சி கிடையாது. ஆனால் திராவிடர், அதாவது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறீங்கன்னு பார்த்தா நிச்சயமாக இருக்கிறது. அது உடியில் நடந்த அந்த அட்டாக் பற்றியும் பேசுகிறாங்க, காவிரி பிரச்சனையை பற்றியும் பேசுகிறாங்க, அவங்க தீர்மானங்களில் நேற்று போட்ட தீர்மானங்களில். அப்போ தமிழகத்துக்காக குரல் கொடுக்கும் ஒரு கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக. ஆனால் நீங்க ஒரு திராவிட கட்சியும் பார்த்தா திராவிட கட்சியும் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கொள்கை அளவிலான உங்க இந்த குழப்பத்தை நீங்க ஃபர்ஸ்ட் மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ண வேண்டுமே தவிர, நீங்க தனித்தன்மையை விளக்காமல் தனித்தன்மையை லூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளதாக இல்லை. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த தனித்தன்மையை நான் சொல்றது, தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்றேன்னு சொல்லும்போது சொந்த நலனை காப்பாற்றிக் கொள்கிறேன்னு சொல்றேன். அதான் அர்த்தம் அதுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் கூட்டணிங்கிறது ஜனநாயகத்தையும் தேர்தலுமே ஒரு கேலி கூத்தாயிடுது. எல்லா கட்சிகளையும் ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க கொள்கை அடிப்படையில், சித்தாந்தங்கள் அடிப்படையில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி பல கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒன்றும் குடும்பத்தின் நலனுக்காக நடக்கிறது, இல்லைன்னா தனிப்பட்ட நலனுக்காக நடக்குது. அதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில். அதனால தான் அந்த கொள்கைங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால் இன்றைக்கி இப்போ மூப்பனாரே இதே எடுத்துனீங்கன்னா, தமாக எடுத்திங்கன்னா முதல்ல அதிமுகவில் சேர போகிறேன். நாங்கள் ஒரு வாரம் கழித்து வேறு மக்கள் கூட்டணியில் சேர்ந்தாங்க, கடையில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி திமுகவோட போகிறாங்க. இதெல்லாம் என்ன விவசாயம் உண்டா? அதுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே எதிரி. மக்கள் கூட்டணி அடிச்சு 5-6 கூட்டணி சம்பந்தம். அதாவது மக்களையே ஒரு பைத்தியக்காரங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு நடவடிக்கை தான் பார்க்கலாம். கட்சிகள் விளக்கம் சொல்றாங்கல்ல, தேர்தல் நேர கூட்டணி தான் இது கொள்கை கூட்டணி இல்ல அப்படின்னு தானே அவங்க விளக்கம். அது என்ன கொள்கை இல்லைன்னா அப்புறம் என்ன கட்சி, என்ன கொள்கை இருக்கு? அந்த கொள்கையின் அடிப்படையில நாங்க கூட்டணி செய்யறல. எல்லா கட்சிகளுக்கும் கொள்கை இருக்கு, கொள்கை அடிப்படையில கூட்டணி செய்யறல. தேர்தல் சமயத்துல தொகுதி அடிப்படையில நாங்க கூட்டணி செய்யறோம். அவங்க எல்லா கட்சிகளுமே ஒரே குரல்ல தான் விளக்கம். எல்லா ஒரே அபத்தம். அதாவது கொள்கை அடிப்படையில் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டா எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? அதாவது கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் கொள்கைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாமல் தேர்தலில் எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னு சொன்னால் அது கொள்கை எதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பித்தலாட்டம், பொய்.
அதாவது இவங்களுக்கு கொள்கை கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, தேர்தலில் ஜெயிக்கணும், ஏதாவது தேர்தலில் ஜெயிச்சா அதோட லாபம் வரணும், அவ்வளோதான ஒழிய அதாவது மக்களை வந்து ஒரு ஒரு மரியாதை கிடையாது, மக்கள் என்ன நினைப்பான்னு நினைவு கிடையாது. மக்களுக்கு இந்த மாதிரி கனாபினான்னு கூட்டணி சேரும்போது மக்களுக்கு வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடாமல் அந்த அதிகாரமே இல்லாமல் போய்டும். அதனால தான் தேர்தல் சீர்திருத்தத்தில் முக்கியமாக அன்றைக்கி ஒரு டிபேட் சொல்லியிருந்தாங்க. ஒன்றாவது செய்ய வேண்டியது சுயேட்சைகள் நிற்கணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி வந்தது. ரெண்டாவது கேள்வி, அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஒரு அரசியல் கட்சியில் சித்தாந்தத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தனியாக நில்லுங்க எலெக்ஷனில், எதுக்கு அதோட சேர்றீங்க? அதாவது இன்னைக்கு சேர்றாங்க, நாளைக்கு சேர்ந்து தேர்தல் முடிச்ச உடனே திரும்பி பிரிஞ்சிடுவாங்க. ஏன் சார் பிரிஞ்சிங்கன்னா தேர்தலுக்காக சேர்ந்தோம் நாங்கள், இது எதான ஒத்துக்க முடியுமா, இல்லை எதான நியாயம் உண்டா? இது என்ன ஓட்டு போடுறவங்களை பற்றி அவ்வளோ மோசமாக இவங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபாடான கருத்து இருக்கு. அதாவது கூட்டணிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமாக மாறிவிட்டது. அதாவது எனக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, இந்த கொள்கையை நான் எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அணி, அதாவது என்னுடைய ஒரு 10 கொள்கைன்னு ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ காங்கிரஸினுடைய கொள்கை தான் தமாகனுடைய கொள்கைன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கொள்கையோட பொருத்தப்பட்டு போகின்ற ஒரு கட்சியோடு நான் வந்து கூட்டணி வைத்துக் கொள்கிறேன். எப்படி பொருத்தப்பட்டதுன்னா எல்லாத்துலேயும் பொருத்தம் வராது. ஒரு 4 இடத்துல இல்லைன்னா 5 இடத்துல ஒன்றும் செக்யூலரிசத்தில் பொருத்தம் இருக்கணும், இல்லைனா நான் தமிழ்நாட்டோட நலனுக்காக பொருத்தம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிராட் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் கூட்டணி வரணும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பாலிட்டி ரொம்ப ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு. அதாவது நான் வந்து எந்த கட்சியில் இருக்கிறேன்னா ஒன்றும் என்னுடைய சாதிவாரியான கட்சியில் இருப்பேன், இல்லைனா எனக்கு நலன் சரியான அந்த ரீஜனலிசம் சப் ரீஜனலிசம் வந்து விட்டது, அதற்காக நான் வந்து அந்த கட்சிக்காக நிலை கொள்வேன். அப்போ எந்த கட்சினால ஒரு பெரும்பான்மை ஒரு காலமும் வராது, தமிழ்நாட்டிலையும் வராது, இந்தியாலையும் வராது. அதனால நான் என்ன செய்யறேன்னா என்னுடைய அந்த ஒத்துப்போகும் கட்சிகளோடு நான் கூட்டணி வைத்துக் கொள்வேன். ஏனென்றால் வேற ஒன்றும், இந்த அதிகாரத்தை பிடித்தால் மட்டும்தான் எனக்கு வந்து என் மக்களுக்கு ஏதாச்சும் நலன் செய்ய முடியும். அதனால இந்த கிரேட்டர் காமன் குட்னு பார்க்கும்போது நான் ஒரு கூட்டணி வைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதனால தான் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு பிஜேபி கொண்டு வருது, என்டிஏல கொண்டு வருது, அதே மாதிரி தான் யூபிஎலையும் வருது. ஏதோ ஒரு விதத்தில் இணக்கமாக இருக்கக்கூடிய கட்சி. ஆமா, ஏதோ 1-2 இஷ்யூல வந்து தமாக யோசிக்கிறத புரிஞ்சுக்க முடியுது, காங்கிரஸ் யோசிக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. திமுக இதை எப்படி பார்க்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே காங்கிரஸோட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. இப்ப தமாகவையும் உள்ள கொண்டு வரதுக்கான தேவை இருக்கிறதா, அதை இவங்க எப்படி பார்க்கறாங்க, என்ன லாபம் அப்படின்னு இதை யோசிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்ல, திமுக தரப்பிலிருந்து இன்னும் இதற்கான ஒரு அதிகாரபூர்வமான விளக்கம் வரவில்லை. எதற்காக சந்தித்தார்கள், இந்த சந்திப்பில் இந்த உள்ளாட்சி தேர்தலை தாண்டிய ஒரு அஜெண்டா இருக்கான்னு நமக்கு தெரியல. உள்ளாட்சி தேர்தல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது மேலே வைக்கிற கூட்டணி, அதாவது சென்னை அளவிலான கூட்டணி வந்து கீழ்மட்டத்தில் செயல்படாதுன்னு நமக்கு தெரியும். அங்க ரொம்ப இண்டிவிஜுவல், அதாவது ஒரு 12,000 கிராமத்துல வந்து நான் வந்து கூட்டணி வச்சு கட்டஸ் பண்ண போறேன்னா நிச்சயமாக கிடையாது. அங்க ஒண்ணு வந்து அபிஷியலாக அரசியல் கட்சிகள் கிடையாது, கிராம ஊராட்சி தேர்தலில் அரசியல் கட்சிகள் கிடையாது. அப்படி இருந்தால் கூட அந்த அடிமட்டத்தில் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. கார்பரேஷன்ல வேணா நடக்கும், இந்த 6-8 கார்பரேஷன்ல மட்டும் வேணா நடக்கும் ஒரு நிலை இருக்கிறது. சோ இந்த அளவில் நாம் இருக்கும்போது திமுக இருந்து ஒரு விளக்கம் வராத போது எதற்கான சந்திப்பு நடந்தது என்று நமக்கு இப்ப கூற முடியாது. இப்போதைய அளவில் அது ஒரு நியூஸ் ஜெனரேட்டிங் ஒரு ஈவெண்டா மட்டும் தான் நாம் பார்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ட்ரெடிஷனல் அலைஸ்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா காங்கிரஸ், லெஃப்ட் பார்ட்டிஸ், சிபிஐ, சிபிஐஎம், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ இந்த அளவில் வந்து திமுக ஒரு கூட்டணி அமைக்காவிட்டால் நிச்சயமாக 2019 தேர்தலில் அவங்களுக்கு பெரிய பின்னடைவு வரும், வேற ஒன்றும் கிடையாது. இல்ல நம்ம அதை பேசுவோம் அடுத்தது அதை பேசுவோம். இதுல சொன்ன விளக்கத்திலாம் ஒன்று அடிப்படையில் வந்து கொள்கை சித்தாந்தங்கள் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதான் அடிப்படை. அதாவது தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நிற்கிறோம், அதான் எங்க முக்கியம். பாக்கி எல்லாம் முக்கியம் கிடையாது. யார் வேணாலும் சேரலாம். இது வந்து காமன் மினிமம் பெரும்பான்மையாக ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான சூழலே இல்லாத போது, அது இந்திய அளவுல இல்லாத போது இதற்கான தேவை இருந்துட்டு தான் இருக்கும். இதை நீங்க நிராகரிக்க முடியாதுங்கிறாரு. இது சரிங்கிறது வேற, தவறுங்கிறது வேற, நிராகரிக்க முடியாதுங்க. அதை விட இப்ப அந்த ஒரு நிலைமை இருந்ததுன்னா தனித்தனியா நிக்கட்டும், தனித்தனியா நின்னோடனே ஜெயிச்ச உடனே அவங்க ஒரு அலையன்ஸ் மினிமம் எக்கனாமிக் ப்ரோக்ராம் போட்டுட்டு அலையன்ஸ் வரட்டும். இன்னைக்கு வந்து அலையன்ஸ் கேட்ல பாருங்க. இப்ப தமாகா பாருங்க, முன்னாடி அதிமுகவோட சேர்ந்தாங்க, இன்னைக்கு திமுக அது என்ன கொள்கை இருக்கு அதில் சேரணும்னு போயிருந்தாங்க. இப்போ திமுக ரெண்டும் பரம எதிரி, இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஒரு ஃபார்ம் பண்றாங்க, அதிமுக திமுகக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்து பைபோலார் பாலிடிக்ஸா மாறின பிறகு இந்த கட்சிகளுக்கான வேற என்ன இருக்கு? ஏதோ ஒரு கட்சியோட சேர வேண்டிய ஒரு சூழல் தானே இங்க கட்டமைக்கப்படுகிறது. இதுல என்ன முக்கியம்? கொள்கை ஜெயிக்கணுங்கிறது முக்கியமா,
இல்ல கட்சி ஜெயிக்கணுங்கிறது முக்கியமா? அதான் அடிப்படை. ஜெயிச்சாதான் நீங்க கொள்கையை இல்ல காப்பாற்ற இல்ல, முடியும். அதாவது கட்சிக்கு கொள்கையே இல்லாத போது அந்த கட்சி ஜெயிச்சு கொள்கை என்ன வருது? அதான் பிரச்சனை. அதாவது அடிப்படை சித்தாந்தங்களை வச்சுட்டு நானும் அவங்களுக்கு சித்தாந்தங்கள் ஒன்றுனா சேர்ந்துருங்களேன், இந்த கட்சியிலே போய் சேர்ந்துருங்களேன், எதுக்கு தனித்தனியாக கட்சி? அதான் சொன்னேன் முன்னாடியே, எல்லா கட்சிகளும் குடும்பத்தின் நலனை சார்ந்தோ அது தனிப்பட்ட நலனை சார்ந்தோ நீங்க நடக்கிறது. அதனாலதான் இவங்களுக்கு வந்து மேலே ஜெயிக்கணும், கோர்டில் எல்லாரும் சித்தாந்தங்கள் எடுத்து இருந்தால் இந்த மாதிரி வரவே வராது. ஒன்று எடுத்துங்க, இப்போ தமாக வந்து மூப்பனார் காங்கிரஸ்லேயே பிரிஞ்சு வந்தார். எதுக்காக பிரிஞ்சு வந்தார்? இவர் கொள்கைக்கு அவர் கொள்கைக்கு என்ன வித்தியாசம்? நேற்று வரை காங்கிரஸாக இருந்தார், நீ காங்கிரஸ் இல்லைங்கிறார். என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. தனிப்பட்ட நபரோட நலனில் வந்து காக்கப்படலை, வெளியில் போனாங்க, அவ்வளோதான். அதனால தான் இன்றைக்கி அரசியல் கட்சிகளே ஒரு கொள்கை அடிப்படையில் நடக்கலை. அதுதான் இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட சாபக்கேடு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இந்த சிறிய கட்சிகளை வந்து இது மாதிரியான ஒரு முடிவை நோக்கி நகர்த்துதா? ஏதாவது ஒரு கட்சியுடைய அனுசரணையும் உதவியும் தேவை அப்படின்னு யோசிக்க வைக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, தெரிஞ்சா சரி. இதே தான் நான் வந்து படிச்சு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அதிமுகவுக்கு எதிராக ஒரு யுனைடெட் எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்னாக நிக்காவிட்டால் நிச்சயமாக அதிமுக ஜெயிச்சு விடும்ங்கிறது இது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு மூணாவது அணி வந்தது? என்னுடைய கேள்வி அன்னைக்கும் இதுதான், இன்னைக்கும் இதுதான். அதிமுகவை தோக்கடிக்கணுமா இல்ல குடும்ப அரசியல் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க போறீங்களா தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் எதிரின்னு வரும்ல, ஃபர்ஸ்டாக முதல் கட்டமாக எதை செய்ய வேண்டும்? செக்யூலரிசத்துக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கா? அப்படி ஒரு மத கலவரங்கள் தமிழ்நாட்டில் நடக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அப்போ பாஜக ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வந்து விட்டது. அதிமுகவினுடைய அந்த 5 ஆண்டு ஆட்சியில் என்ன நடந்தது, என்ன நடக்கலை? மாபெரும் வெள்ளம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. இந்த கேள்வியை தான் நான் அப்பவும் எழுப்பினேன், அதை தான் இப்பவும் எழுப்புறேன். அப்போ தலையாய உங்களுக்கு பிரச்சனை என்ன? அதிமுகவை எதிர்க்கணுமா இல்ல திமுகவை கொண்டு வரதுல இருந்து விலகணுமா இல்ல நீங்க வந்து மூணாவதாக ஒரு அணியாக நீங்க வந்து விட முடியுமாங்கிற கேள்வியை நான் எழுப்பினேன். அதுக்கு பதிலாக அது மாதிரி சட்டமன்ற தேர்தல நாடாளுமன்ற தேர்தல யோசிக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. உள்ளாட்சி மன்ற தேர்தல்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி தனிநபர் செல்வாக்கின் அடிப்படையில கட்சியுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக அங்க வந்து செல்லுபடியாகாத ஒரு சூழல்ல திருப்பி உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கும் கூட்டணின்னு இந்த கட்சிகள் யோசிக்கிறாங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அது வந்து கார்பரேஷன் லெவல்ல வேணா ஒர்க் ஆகும். ஆனா இதெல்லாம் நான் வந்து பேசிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது. ஆனா இது எல்லாம் நடத்துறது, தேர்தல் எல்லாம் நடத்துறது வந்து மாநில தேர்தல் ஆணையம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. மாநில தேர்தல் ஆணையம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அதுல வந்து பிரச்சனைகள் வரக்கூடும் என்று ஒரு ஐயம் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் சுவாபாவிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு மத்திய தேர்தல் ஆணையம் இருக்கும் போது எவ்வளவோ அலிகேஷன்ஸ் நம்ம வச்சோம். இந்த அசம்பிளி எலெக்ஷன் நான் கூட விரிவாக எழுதியிருக்கிறேன். 70% மக்கள் வந்து மக்களுக்கு பணம் பட்டுவாடா பண்ணப்பட்டதுன்னு கூட எழுதியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நாம் வந்து அந்த ஒரு மாநில தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்க மத்தியில் இருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மேலேயே ஒரு அலிகேஷன் வைக்கும்போது நிச்சயமாக இந்த மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஒரு ஆணையத்தின் மீது என்னென்ன பழிகள் வரும் என்று நீங்க யோசித்து பார்க்க வேணும். ஸோ தொடர்ந்து 1996 இருந்து, அதாவது ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு 96 வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது. அந்த டைம்ல இருந்தே வந்து பெரும் பிரச்சனைகள் நடந்துள்ளது, எவ்வளவோ கோர்ட் வழக்குகளும் நடந்துள்ளது. ஆனால் அதன் முடிவு என்னன்னா எப்பவுமே ஆளுங்கட்சி தான் பெரும்பாலான சீட்டுகளை ஜெயிக்கும். எல்லா ஆளுங்கட்சி இருக்கும் போதும் இதே குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பி தானே ஆக வேண்டியதா இருக்கு. ரைட். அதாவது இந்த இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிகார பலம் உண்டுங்கிறது சந்தேகம் இல்லை. எல்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இல்லை, அதுவும் நமக்கு தெரியும். அதனால் அதிகார பலம் இருக்குது, அதனால ஒரு ஃபேவரபிள் வரும். அதே சமயத்தில் இந்த ஆளுங்கட்சி எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்றது ஒரு சண்டை போடுற மாதிரி, அதாவது ஒரு வாருக்கு போகிற மாதிரி இருக்குது. தேர்தல் நிற்கிற மாதிரி இல்லை. அதில் திருப்பி பிரச்சனை வர்றதே ஆளுங்கட்சிக்கு என்ன கொள்கை, எதிர்கட்சிக்கு என்ன கொள்கை, ரெண்டாக பிரிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் இதெல்லாம் செய்வோம்னு ஒவ்வொரு கட்சியும் தனியாக நிற்கட்டும், ஆளுங்கட்சி ஜெயிச்சாலும் பரவாயில்ல. அப்போ வந்து என்ன, அட்லீஸ்ட் ஜனநாயகம் வெற்றி பெறும். அதாவது பெருவாரியான மக்கள் இந்த கட்சி இன்னைக்கு என்ன பண்றதுன்னா, மக்களுக்கு வந்து பல கட்சிகள் வரும்போது எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுனே தெரியாது. 5 கட்சி வரும்னு எனக்கு ஒரு கட்சி பிடிக்கும், இல்லை 3 கட்சி எனக்கு பிடிக்காது. மெஜாரிட்டியே வராத போது திருப்பி ஏதாவது ஒரு விதத்தில் திரும்ப எலெக்ஷன் நடத்திட்டே இருக்கிறதா, இல்லை இந்த கட்சிகள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியில சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது? இப்போ இந்த முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கிறது முன்னாடியே ஒரு சித்தாந்தம் இருந்தது. இந்த கார்பரேஷன் பஞ்சாயத்துலாம் கட்சிகளே நிற்கக்கூடாது, தனிப்பட்ட நிலவர் தான் நிற்கணும்னுட்டு. இன்னைக்கு அந்த கார்பரேஷன் முன்னவர்கள் இது வரும்போது ஒன்றும் பரவாயில்ல. அப்போ நாளைக்கு கார்பரேஷன் எலெக்ஷனில் ஒத்துமே மெஜாரிட்டி இல்லைன்னு என்ன பண்ண, கமிஷன் ஆண்டுட்டு போவார். இதோட நல்லா ஆட்சி கொடுப்பார் அவர். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதனால வந்து இந்த கொள்கை அடிப்படையில் தேர்தல் நடக்கணும். கொள்கை அடிப்படை இல்லாமல் தனிநபர் நலனுக்காக கூட்டணி அமைக்கிறது ஜனநாயகத்தை கேலி கூட்டாகிறது, நாட்டுக்கு நல்லது செய்யும். ஆளும் கட்சியை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒன்று செய்யறது வந்து சரியில்லை, ஜனநாயகம் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறார்.
இல்ல அது ஒவ்வொரு கட்சியை பொறுத்து இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டினுடைய நிலையில் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றுதான் இங்க தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைய அளவில் இந்த எல்லா எதிர்க்கட்சிகளும் இப்போ ஆளுங்கட்சியை புறக்கணிப்பதுதான், இல்லைன்னா ஆளுங்கட்சியை எப்படியாவது வீழ்த்துவதுதான் தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறையுள்ள அனைத்து நபர்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில் வந்து விட்டார்கள் என்றால் அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது. ஏனென்றால் மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதுதான் ஜனநாயகம். இப்ப மெஜாரிட்டி இந்த எல்லா ஒன்னாக வரும்போது அதற்கு துணையாக இருந்தார்கள்னா நிச்சயமாக அதுதான் ஜனநாயகம். ஒரே ஒரு செகண்ட், இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசும்போது எதிர்கட்சியில் ஆளுங்கட்சி எதிர்க்கன்னு சொன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால எதிர்கட்சி என்ன ஆளுங்கட்சி என்கிறத ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. காவிரி பிரச்சனையில நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது சிரமம் அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொல்லியிருக்கிறாரு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் 4 வாரங்கள் கெடு விதிச்சிருக்கு. இப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட், நீதிமன்ற உத்தரவு எப்படி பார்க்கலாம்? தொடர்ந்து தேசிய கட்சிகள் அல்லாமல் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏதுவாகத்தான் பேசிக்கொண்டு வருகிறது. அது காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி. நேற்று பாஜகவினுடைய ட்வீட் பார்க்கணும். BS எடியூரப்பா, கர்நாடகா பிரதேஷ் பிஜேபியினுடைய பிரசிடென்ட்டுடைய ட்வீட் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நாங்கள் உங்க கூட இருப்போம் அப்படின்ட்டு பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் கர்நாடகத்தினுடைய அவர் கூறுகிறார். இப்ப பாஜக தமிழிசை டேக் பண்ணி நான் கேட்டேன், உங்களுக்கு இதனோட உடன்பாடு இருக்கான்னு கேட்டேன். அப்ப பாஜக மத்தியில் ஆளுகின்ற பாஜகவிலேயே இப்படி ஒரு முரண்பாடு இருக்கும்போது ஏன் இந்த ஒவ்வொரு மாநிலத்தை வேறுபடுத்தி பேசுகிறார்கள்? ஏன் இந்த பாஜகவினரும் காங்கிரசினரும் பேசினாலே இந்த ஒரு பிரச்சனைக்கு அட்லீஸ்ட் இந்த ரைசிங் டெம்பரேச்சர்ஸ் ஆச்சு கம்மியாகிவிடும் என்று கருதுகிறேன். அந்த ஒரு ரீதியில் பார்க்கும்போது நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் சீமானை தவிர்த்து, நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பாக்கி இருக்கும் எல்லா தமிழக கட்சிகளும் ஒரு இங்க ஒரு பேஷன்ஸை இன்சைட் பண்ற மாதிரியோ இல்ல மக்களை தூண்டிவிடும் விதமாக ஒரு ஸ்பீச் கூட நடந்து கிடையாது தமிழ்நாட்டில் இன்றைய வரை. இந்த ஒரு பிரச்சனையில் மட்டும், அதாவது 52வது முறையாக காவிரி வெடிக்கும் போது தமிழகத்தில் இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் நடந்து கொண்டார்கள். தமிழக காவல்துறையும் 2 பேருக்கும் நிச்சயமாக பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஒன்று காவல்துறைக்கு, நிச்சயமாக 2 தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் தான் நாம் தொடர்ந்து திட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு முதல் முறையாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகள், சீமானை தவிர்த்துள்ள எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நாம நிச்சயமாக பாராட்டை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சீமானுடைய பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு முந்தன் நாள் இந்த பையன் விக்னேஷ்ங்கிற பையன் தன்னுடைய முகநூல்லையே போடுற அந்த மாதிரி தீக்குளிக்கும் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தலனா கூட அதன் முகமாக தற்கொலை போராட்டங்கள் போடுறான். அதை ஏன் கண்காணிக்க முன்வரவில்லை என்ற ஒரு பிரச்சனை நாம் தமிழர் கட்சி மேலும் சீமான் மேலையும் வைக்கலாம். பட் அவரு கவனத்துக்கு வந்திருந்துச்சா அப்படிங்கறது ஒரு கேள்விதானே. அவர் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா? நிச்சயமாக தன்னுடைய கேடர் என்ன செய்யறதுன்னு தனக்கு தெரியலன்னா அப்புறம் அந்த கட்சியில பெரும் பிரச்சனை இருக்குன்ற நான் கருதுகிறேன். இது எல்லா கட்சியிலும் நடந்திருக்கலாம், ஆனால் ஒரு கட்சியிலும் நடக்கவில்லை என்ற ஒரு யதார்த்தம் கூட நம்ம முன்னால் நிற்கிறது. அதான் இங்க தூண்டும் விதமாக இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் போதுதான் நம்ம நாமளே இழிவுபடுத்திக் கொள்கிறோம். கர்நாடகத்தில் நடந்த ஒரு வன்முறை இங்க நடந்ததுன்னா நிச்சயமாக நடக்கவில்லை. ஏனென்றால் போலீஸும் அரசாங்கமும், தமிழக அரசாங்கமும் அவ்வளவு கண்காணிப்புடன் இருந்ததனால் மட்டும்தான் அந்த நிகழ்வுகள் நடக்கவில்லை. ஒன்றரை இடத்துல திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள் கூட கூடிய சீர்காழியில் குறிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் அதனோடு திருமாவளவனுக்கோ ரவிக்குமாருக்கோ உடன்பாடு இல்லை என்ற ஒரு கருத்தை கூட அவங்க தெரிவித்தார்கள். வேணும் கிடையாது, நம்மளுடைய போராட்டங்களை நாம் நடத்துவோம், காவிரி நதிநீருக்காக போராட்டங்களை நடத்துவோம் என்று கூறியிருக்கிறாரே தவிர அதற்கு வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு கட்சியும் தமிழகத்தில் கூறவில்லை. இதனால் நிச்சயமாக பாராட்ட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை வைக்குது, இது மாதிரி நீங்க 6000 கியூசெக்ஸ் விடுன்னு, நான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க முதலமைச்சராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப நீங்க ராஜினாமா பண்ணி போக வேணும். என்னால் இது இயலாது, இப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவை போட்டுள்ளது அப்படின்னு சொல்லும்போது நீங்க நிச்சயமாக ரிசைன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போங்களேன், மக்கள் மன்றத்தில் போய் சந்திக்கிறதா நீங்க சொல்றீங்க. அதை ஏன் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வேற ஒன்றும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டை தொடர்ந்து இழிவுபடுத்துறது, தொடர்ந்து அதை என்னென்ன ஆர்டர் போடுது, தமிழ்நாடாலும் சரி கர்நாடகமானாலும் சரி என்னென்ன ஆர்டர் போடுதோ, காவிரியில மட்டும் கிடையாது, சிரமம்னு சொல்றாங்களே தவிர அதை அவங்க ஃபாலோ பண்ணாம இல்ல. எங்களால மத்தியில இதை செயல்படுத்துறோம்னு அவங்க தொடர்ந்து, அதாவது ஐ எம் நாட் இன் a position to implement the order தான் ட்வீட்ல வருது. சோ அதனால இதான் you are not in a position to implement that orderனா அப்புறம் நீங்க எதுக்கு முதலமைச்சரா இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்னு ஒரு அமைப்புக்கு தேவையில்லை. தொடர்ந்து அது எப்பெல்லாம் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுல இருந்து
மறுபடியும் இதே பிரச்சனைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை கூட ஒரு சீஃப் செக்ரட்டரியை வந்து கண்டெம்ப்டுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அழைத்தார்கள் கிடையாது. ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு முதலமைச்சரை வந்து கண்டெம்ப்டுக்காக அழைத்தார்கள் நிச்சயமாக கிடையாது. ஒரு முதலமைச்சரையும் ஒரு முதன்மை செயலரையும் நிச்சயமாக கூண்டுக்குள் நிறுத்தினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலையாய பிரச்சனை. அதாவது தன்னுடைய அதிகார வரம்பை மீறி எத்தனையோ பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் உட்பட, மாநில அரசாங்கங்கள் உட்பட. ஒவ்வொரு நீங்க மட்டும் தீர்ப்பு போடுறீங்க, அது யாரும் அவங்க தீர்ப்பு மதிக்கலனா அப்புறம் மக்களுக்கு எங்க நீதி கிடைக்கும்? இந்த பிரச்சனை இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டினுடைய பிரச்சனை இது. சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக தலையிட்டு கவனிக்க வேண்டும். இன்றைக்கே அவங்க ஏதாச்சும் பேச வேணும்னு நினைக்கிறேன். இதுல நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துறது கடினம் அப்படின்னு சொல்றாரு. கர்நாடக பாஜகவும் அந்த நிலைப்பாட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கர்நாடகாவை சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் இதே நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாங்க. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சா கூட இந்த பிரச்சனைகள்லாம் தீராது, வன்முறைகள்லாம் குறையாது, போராட்டங்கள் குறையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அதில் ஓரளவு உண்மை. அதாவது நண்பர் சொன்னதில் தமிழக அரசியல் கட்சி ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடந்திருக்கீங்களா சந்தேகம் இல்லை, அது முழுக்க ஆமோதிக்கிறேன். ரெண்டாவது, இந்த காவிரி பிரச்சனையை பார்க்கும்போது அரசியல் கட்சிகளை பார்வையில் பார்க்குறத விட விவசாயிகள் பார்வை, பொருளாதார முன்னேற்ற பார்வையில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும், ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும். இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு காவேரி பிரச்சனை இல்லைன்னா, இப்போது கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லலை, கேட்க உள்ள பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்காரு. அது தவறு இல்லை, அவர் சொல்ல உரிமை உண்டு. அதே கோர்ட்டில் சொல்லியிருக்காரு, வெளியிலையும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த பிரச்சனை வந்து அடிப்படை காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். அடிப்படை காரணம் எடுத்துன்னா, இன்றைக்கி வந்து பருவமழை போயிடுது. பருவமழை போயிட்டு போகும்போது தண்ணி இல்லை. இன்றைக்கி மாத்திரம் இல்லை, 1990 நடந்தது, 2002 நடந்தது, 2006 நடந்தது, 2012 நடந்தது, இன்றைக்கி 2016 நடந்திருக்கு. ஒவ்வொருவரையும் இதே பிரச்சனை தான். திருப்பி நம்ம உச்சநீதிமன்றம் கொண்டு போவோம். உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது, அந்த சமயத்தில் முன்னாடி 9000 கியூசஸ் கொடுங்கன்னாங்க, இன்றைக்கி 6000 கியூசஸ் கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டியை போடுங்கன்னாங்க. 1990 ஒரு கமிட்டி போட்டாங்க. திருப்பி அந்த வந்து அது வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்து 2007 உறுதி செஞ்சது. திருப்பி 2012 வந்து ஒரு சூப்பர்வைசரி கமிட்டின்னு, அது சுப்ரீம் கோர்ட் தான் போட்டது. இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை எல்லாம் வேற. இப்ப நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்ச பிறகு எல்லாத்தையுமே முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம், முழு அதிகாரமும் அந்த அமைப்புக்கு வந்த பிறகு அதுதான் பிரச்சனையே வருது. பிரச்சனையே வருது. இன்னைக்கு பெருவாரியான மக்கள் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியா இருக்காங்க. காவேரி வாரியம் வந்து பிரச்சனைலாம் சரியாகிடும், சரியாக போவதில்லை. ஏன் காரணம்னா, 2012 ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி போட்டாங்க. சூப்பர்வைசரி கமிட்டி போட்டது யாரு? சுப்ரீம் கோர்ட். அதாவது உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரம் கொடுத்த உடனே அந்த தீர்ப்புலயே வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல 5ஆம் தேதி வந்து சூப்பர்வைசரி கமிட்டிக்கு வந்து அரசியலமைப்பு அதிகாரம் கிடையாது. மேலாண்மை வாரியத்துக்கு இருக்கிற அதிகாரம் வந்து அதுக்கு கிடையாது. அதாவது காவேரி வேளாண்மைக்கு மையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் சொல்லலை. தேவ் நாட் ஸ்பெல்ட் அவுட் சோ ஃபார். அதிகாரம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதிகாரம் எப்போ வரும்? ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருக்கணும், எலெக்ஷன் கமிஷன், இன்ஃபர்மேஷன் கமிஷன், அது மாதிரி இருக்கணும். இல்லை பார்லிமெண்ட்டில் ஒரு லா பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கணும். அது ரெண்டும் கொடுக்கலன்னா அது வந்து கம்ப்ளீட் அத்தாரிட்டி கிடையாது. அது என்ன ஆகும், நீ காவேரி மையம் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன போகிறது, முதல்ல மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும். எந்த அடிப்படையில் பண்ணுவீங்க? ரிட்டையர்ட் ஜட்ஜை பண்ணுவீங்களா, அதிகாரிகளை பண்ணுவீங்களா, நிபுணர்களை பண்ணுவீங்களா? அது முதல்ல அதிலேயே பிரச்சனை வரும். போடும்போது தமிழ்நாடு சொல்ல இவர் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் எனக்கு நம்பிக்கை இல்லை வாங்க. சில பேர் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினாலும் வாங்குவாங்க. அது நம்பர் 1 ப்ராப்ளம். நம்பர் 2 ப்ராப்ளம் வந்து இவங்க பண்ணி முடித்த உடனே இவங்க போடுறாங்க இல்லையா, கமிட்டி போடுறது எந்த வகையில் அவங்க கொடுப்பாங்க? இப்போ ஏன் கன்ஃபியூஷன் என்னன்னா, இன்றைக்கி வந்து இப்போ 5ஆம் தேதி வந்து என்ன 5ஆம் தேதி என்ன சொன்னாங்க, 15000 கியூசெக் கொடுக்கணும். திருப்பி 12ஆம் தேதி 9000 அப்போ 3000 அப்புறம் திருப்பி வந்து இப்போ 6000. எந்த அடிப்படையில் கூட்டினீங்க? ஒரு அடிப்படையும் இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதாவது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. குறைச்சிருக்காங்க, படிப்படியாக குறைச்சிருக்காங்க. இப்பதான் 6000 அதான் குறைச்சிருக்காங்க. எதுக்காக குறைச்சிங்க, இப்போ எதுக்காக கூட்டிருக்கீங்க? 15 நாள்ல என்ன வித்தியாசம் வந்தது? அதான் பிரச்சனை. தண்ணீர் நிலவரத்தோட வித்தியாசம் இல்லை இல்லையா? எந்த அடிப்படையில் பண்ணீங்கன்னு சொல்லல. அதாவது 4 வார கால அவகாசம் இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அதை பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை மூட பிரதமர் அலுவலகம் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. நிதி ஆயோக் அமைப்பு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் 17 நிறுவனங்களை முதற்கட்டமாக மூடுவதற்கு பிரதமர் அலுவலகம் அனுமதி வழங்கி இருக்கிறது. எப்படி எடுத்துக்கிறது? இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது என்ன கேட்டீங்கன்னா, முன்னாடியே செஞ்சுருக்கணும். அதாவது ஒரு நிறுவனம் வந்து தொழிற்சாலையோ வேறு அமைப்புகளோ ஒரு நல்ல லாபத்தில் இயங்கக்கூடும், நட்டத்திலையும் இயங்கக்கூடும். அது வந்து தனியார் துறையிலும் ஏற்படுது, அரசாங்க துறையிலும் ஏற்படுது. தனியார் துறையில் நாமளாக என்ன ஆகும்னா, ஒரு நட்டத்தில் இயங்கி ஓட்ட முடியாதுன்னா மூடிடுவாங்க, வேறு வழி இல்லாமல். அரசாங்கத்தில் இருந்து தனியார் மோசமாக போய் இயங்கினாலும் மக்கள் வரிப்படத்துலேருந்து சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த சிக் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, நலிவுற்ற இது பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அது நலிவுட்டு போகும்போது அதோட பர்டன் வந்து சும்மா வந்து மக்கள்கிட்ட போகிறது. அது பெரிய ஒரு பிரச்சனை. இது வரைக்கும் என்ன வேணா அவங்க வந்து அமிச்சா உடனே வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயந்துட்டு இருந்தாங்க, தொழிலாளியை வெளியே இருக்கணும்னு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெங்காலில், வெஸ்ட் பெங்காலில் ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி
அது 7 வருஷமாக மூடி இருக்கு. என்னை அழைச்சி அது ஆலோசனை சொல்லுங்கள், இது எப்படி ரிவைவ் பண்ணலான்ட்டு. சரி, உள்ளே நுழைஞ்சேன். பிரம்மாண்டமான கட்டடம், 5000 ஏக்கர் லேண்டு, ஆளுகளே இல்லை, செக்யூரிட்டி தான் இருக்குது. இன்னும் கூட வந்து என்ன ஒர்க் பண்ண ஆளுகளே இல்லை இருக்காங்க சார்னு. தொழிற்சாலை ஓடலையான்னு, கம்பெனி மூடியாச்சானே, கம்பெனி மூடலை, தொழிற்சாலை இயங்கல, ஆளுகள்லாம் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க சார்னு. என்ன அர்த்தம்னா, முன்னாடி வந்து ஒரு 1500 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, இப்போ எல்லாம் குறைஞ்சி 400 எம்ப்ளாயி ஆகிட்டாங்க. எப்படி வெளியில் அனுப்பிச்சிங்க? வெளியில் அனுப்பிக்கல சார், ரிட்டையர் ஆகாங்க, இறந்து போகிறாங்க, அப்படி இப்படி குறைஞ்சி வந்து. இவங்களாம் யார் சம்பளம் கொடுக்குறாங்க? கரெக்டாக 1ஆம் தேதி சம்பளம் வந்துடும். அவங்க வந்து காத்தால கிளாக் அடிப்பாங்க, சாயங்காலம் போயிடுவாங்க சார். இந்த மாதிரி நிறுவனங்கள் இயக்க நியாயம் உண்டா? கிடையவே கிடையாது. இது வந்து இது வரைக்கும் அரசாங்கம் வந்து பயந்துகிட்டு இருந்தது. செஞ்சால் உடனே தனியார் துறைக்கு கொடுக்குறாங்க, தாரவாக்காங்கன்னு சொல்லிடுவாங்கள்ட்டு. அதை ஒரு தைரியமாக ஒரு கொள்கை அடிப்படையில் செஞ்சுருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான் தோணும். மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறார். இல்லை, இப்போ எதெல்லாம் நாம் வந்து விற்கலாங்கிற ஒரு விவசாயம் இருக்க வேண்டாமா? இப்போ நஷ்டத்தில் இருக்கும் அனைத்து நிறுவனங்களையும் விட்டு விட்டால் அப்போ வந்து நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு வழியும் இருக்காது. அப்போ அரசாங்க பேருந்துகளை எல்லாம் விற்று விடலாம், இப்போ தனியார் மயமாக்கி விடலாம். அதே மாதிரி மெட்ரோ ரயில் எல்லா இடத்துலையுமே நஷ்டத்தெலாம் இறங்குது. நார்த் ஈஸ்டில் இருக்கிற அனைத்து ஏர்போர்ட்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன எல்லா விமான நிலையங்களும் நஷ்டத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விட்டு விடலாமா? இல்லை நீங்கள் விற்கத்தான் போனீங்கன்னா கூட அதுக்கு ஆள் வருவானா? இதுதான். அதாவது நீங்கள் லாபத்தில் இயங்கும் நிறுவனங்களை வந்து நீங்கள் வந்து நவரத்னாஸ், மினி ரத்னாஸ் சொல்லிட்டு அதில் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. நஷ்டத்தில் இருக்கும் நிறுவனங்களை வந்து நீங்கள் வந்து நஷ்டம் 74 சிக் யூனிட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த வருஷம் 56,000 கோடிக்கு மேலே வந்து கிடைக்கும் என்ற ஒரு இதில் தான் 2016-17 பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்ச் மாதத்தில் நிதியாக உதவிக்குது. 56,000 கோடி வருதே உங்களுக்கு. இது எப்படி நஷ்டத்தில் இருக்கும் நிறுவனங்களாகும்? அதாவது அங்கேயே சார் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் பேங்க் இருக்கு, சார் போன ஒரு இடத்துல லேண்ட் பேங்க் இருக்குன்னு. இந்த லேண்ட் பேங்கை வைத்து அதை ஏன் ரிவைவ் பண்ணக்கூடாது? இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. தொழில்நுட்ப காரணங்களாக மூடப்படும் எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான், என்ஹான்ஸ் பண்ணாதான், இந்த அந்த சயின்டிபிக் இதில் கொண்டு வந்தா மட்டும்தான் அது வந்து இயங்கினா லாபகரமாக இயங்கும். இப்ப அரசாங்கம் எந்தெந்த துறைகளில் இருக்க வேண்டும்? எப்படி அந்த ஏர் இந்தியாவுக்கு வந்து நீங்க 30,000 கோடி கொடுக்குறீங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? அவ்வளவு நட்டத்தில் இருக்கும் நிறுவனம், அப்ப அதையும் விட வேண்டியது தானே? அதாவது லாபத்தில் இருக்கும் நிறுவனங்களை மட்டும் தான் தனியார் துறையில் வந்து எடுத்துக்கொண்டு போறார்கள். இப்ப சிவாஜி ஏர்போர்ட் ஆனாலும் சரி, சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் ஆனாலும் சரி, இல்ல டெல்லி ஏர்போர்ட் ஆனாலும் சரி, ஹைதராபாத் ஏர்போர்ட் ஆனாலும் சரி, பெங்களூர் ஏர்போர்ட் ஆனாலும் சரி, இந்த ஏர்போர்ட்டுகளை எல்லாம் வந்து நீங்க கொடுத்து விட்டீர்கள். எல்லாம் லாபத்தில் இருக்க ஏர்போர்ட். ஏன் வித்தீங்க? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது எல்லாம் வந்து லாபத்தில் இயங்கும் ஏர்போர்ட்டுகளை மட்டும் விற்கிறீங்க. அப்ப லாபத்தில் இயங்கினாலும் விற்கிறீங்க, நஷ்டத்தில் இயங்கினாலும் விற்கிறீங்க. இதுல எங்க கொள்கை எனக்கு புரிய மாட்டேங்குது. 2-3 அதாவது இதுல ஒரு அடிப்படை தவறுன்னு சொல்லலை, ஒரு அபிப்பிராய வித்தியாசம் சொல்லலை. அதாவது ஒரு நிறுவனம் நலிவிட்டு இருக்கும்போது அதுக்கு அடிப்படை காரணங்கள் இருக்கும். சில பேர் என்ன ஆகும், டெக்னாலஜி. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி இருக்கும். நலிவுற்று இருக்கிற போது இவங்க விற்கிறாங்கன்னா அதை ஒரு தனியார் தானே வாங்க போறாங்க. ஆமா, அவங்களால மட்டும் அதை எப்படி லாபமா நடத்த முடியும்? தனியார் வாங்கல. இப்போ இந்த க்ளோஸ்ட் யூனிட்ஸ் இருக்கு, அங்கே என்ன நடக்க போகுது? இந்த க்ளோஸ்ட் யூனிட்ஸ்ல ஒரு 10,000 ஏக்கர் நிறைய க்ளோஸ் யூனிட்டுக்கு ஏகப்பட்ட லேண்ட் இருக்கு. 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர். அந்த 10,000 ஏக்கர் லேண்டில் வேற ஏதாவது தொழிற்சாலை அமைக்கலாமா சாத்தியக்கூற பார்க்க போறாங்க, இல்லை தனியார் தொழிற்சாலை போய் இடத்த கொடுக்க போறாங்க. அங்கே இருக்க ஈக்குப்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது ஈக்குப்மெண்ட்லாம் எடுத்து ஸ்கிராப் பண்ணி ஆக்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால தனியார் எடுத்தாலும் தனியார் ஓட்ட போறது இல்லை, தனியார்த்தை விற்க போறது இல்லை. அதனால அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு ஃபர்டிலைசர் யூனிட் இருக்கு, 3 யூனிட் இருக்கு. ஃபர்டிலைசர் உதாரணம் சொல்லலாம், யூரியா ப்ராஜெக்ட் இந்தியாவில் வந்து இப்போ 7 மில்லியன் டன் யூரியா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 யூரியா யூனிட் 10 வருஷமா மூடி இருக்கு. அதை மூடக்கூடாது, ரீஓப்பன் பண்ணணும்ட்டு மோடி வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார் யூபியில். இதெல்லாம் உடனே பிரைவேட் செக்டரில் வாங்கினாங்க, பிரைவேட் செக்டர்லாம் வரமாட்டேன்னுட்டாங்க. சரி, கவர்மெண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணி 10,000 கோடி ரூபா முதலீடு பண்ணி 3 ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரொம்ப நல்ல திட்டம். அதாவது நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை விற்கிறதுல இருக்கக்கூடிய நியாயத்தை கூட ஓரளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. சில நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள்லையும் தனியார் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு. அது ரொம்ப குறைவு. அது லாபத்தில் இயங்குற நிறுவனத்தில் தனியார் கொண்டு வரது உதாரணம் சொல்லட்டும், இருக்கவே இருக்காது. அதாவது நவரத்னா, மினி ரத்னா எல்லாம் நவரத்னா பிரைவேடைஸ் பண்ணவே இல்லையே. இப்போ இது வந்து 51 நிறுவனம் போட்டிருக்காங்கல்ல, இன்னொரு 21 நிறுவனம் வந்து டைல்யூட் பண்ண போறாங்க, ஈக்விட்டின்னு போட்டிருக்காங்க. எல்லாம் லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதாவது 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து அப்படிதான் பார்க்கணுமான்னு நான் கேட்கிறேன். அப்படிதான் பார்க்கணுமா? லாஸ் கெயின் அப்படின்னு பார்க்கணுமா? அரசு நிறுவனங்கள் வந்து சேவை செய்யக்கூடியது, நீங்க சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் நலன் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து தானே சிந்திக்க முடியும். இதில் லாப நஷ்டம் பார்க்கணுமா? 2 வித்தியாசம் இருக்கு. இதுல ஒரு தொழிற்சாலைன்னு பண்ணும்போது அதாவது பப்ளிக் சர்வீஸ், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இல்லை ரயில்வேஸ் இருக்கு, ஏர்வேஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரைவேட் பப்ளிக் சர்வீஸ்.
பாக்கியெல்லாம் வந்து நியல் பொருள் நாட்களுக்கு நாடுகளுக்கு உற்பத்தியை பண்ணுறதுக்காக பண்ணுற இதில் வந்து எல்லாம் நஷ்டத்தில் வரக்கூடாது. நஷ்டத்தில் வர முடியாமல் போயிடுது. இன்கார்ஜ் இல்லைன்னா பிரைவேட் செக்டாரில் நீங்கள் நடத்தி பாருங்கள். எங்களை அரசாங்கம் 15 வருஷமாக நடத்தினது எங்களால் லாபமாக நடத்த முடியல. சரி, நீங்கள் பிரைவேட் செக்டர் நடத்தி பாருங்க. ஏன்னா பிரைவேட் செக்டரில் கொடுத்தா அவன் பிரைவேட் செக்டர்லாம் நாட்டுக்கு எதிரிகள் துரோகிகள்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நம்ம எவ்வளோ இந்தியரோ நீ எவ்வளோ இந்தியரோ அவரும் பிரைவேட் செக்டாரும் இந்தியர்கள். அதனால பிரைவேட் செக்டார் கொடுக்குறது தவறுகள்லாம் ஒரு புளிச்சு போன பழைய செக்டார் கம்யூனிஸ்ட் தைனால பிரைவேட் செக்டார் எல்லாம் வளர்ந்த காரணமே பிரைவேட் செக்டார் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பிரைவேட் செக்டார் பப்ளிக் செக்டார்லாம் ஒரு அடிப்படை இல்லாத புளிச்சு போன ஒரு ஒரு பயம் எல்லாருக்குமே. அது எல்லாருமே சொல்லும் போது தனியாருக்கு விற்க போறாங்க போது ஏன் பயம்? அவங்களும் இந்திய குடிமக்கள் தானே, அவங்கள்ட்ட தானே அது போகுது. ஏன் அது ஒரு நடுக்கம் இருக்கு எல்லோருக்கும்? இல்ல, தொடர்ந்து நீங்க இந்தியாவில் இருக்கும் தனியார்களுடைய அந்த இது போக்கை பாத்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஒண்ணு புரியும். அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிசோர்ஸ் வாங்கிடுறாரு. சாரே சொன்னாரு, இப்போ வந்து ஒரு சிக் யூனிட் ஏன் எடுக்கிறான்னா அது நிலம் இருக்கு, அதனாலதான் எடுக்கிறான். நிலம் எடுத்து அவர் ரியல் எஸ்டேட்டை போட்டு வித்துறான். இப்ப பாம்பேல நடந்த அந்த சிக் மில்ஸ்ல எல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த சிக் மில்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரோல்ஸை தளர்த்தி விட்டு அங்க வந்து பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறா. லோவர் பரையிலும் சரி எல்லா இடத்துலயும் அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதை வித்து வர்றான். இது யாருக்கு லாபம்? அந்த அந்த வர்க்கருக்கு ஏதாச்சும் போய் சேர்ந்து பார்த்தா யாருக்குமே ஒன்றும் போய் சேரல. இதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு ஸ்பெக்ட்ரமானாலும் சரி நிலமானாலும் சரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃப்ரீயாக வாங்கிட வேண்டியது. இல்லைன்னா அடிப்படை ஒரு அடிமட்டு இதுக்கு அதாவது நானோ ஃபேக்டரி எப்படி டாடா வந்து வெஸ்ட் பெங்கால் அமைக்க பார்த்தாரோ அவ்வளோ புல்டோசிங் அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி குஜராத்துக்கு போச்சோ இதே மாதிரி தான் தனியார் துறை எப்படி இயங்குதுன்னா இந்தியாவிலிருந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃப்ரீயா வந்து இந்த மாதிரியான நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து கார்னர் பண்ணிட வேண்டியது. அது எப்படின்னா பாலிசி கேப்சர். ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு கூட நாம வந்து ஃப்ரண்ட் லைன்ல விளக்கமா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி யோசிச்சோம்னா இப்போ வந்து ரயில்வே எடுத்துங்க. ரயில்வே ஒரு பப்ளிக் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஆனா ரயில்வேலுடைய அந்த குட்ஸ் அதாவது இந்த சரக்கு என்ன பண்றாங்கன்னா தனியார் துறைக்கு கொடுத்துறாங்க. சரக்குல மட்டும்தான் காசு வருது. அப்போ அந்த சரக்குங்கிறது ஒரு பிரைவேட் இது கொடுத்து விட்டீங்க. நட்டத்தில் இயங்கும் அந்த பாசஞ்சர் டிராபிக் மட்டும்தான் ரயில்வேஸ் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கும். அந்த ஒரு நிலை வந்து விட்டது இன்னைக்கு. அதாவது எங்கெங்க லாபம் வருமோ அதெல்லாம் தனியார் கொடுத்து இது என்ன பாலிசின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அடிப்படையாக மத்திய அரசில் கொள்கை முடிவாக நீங்க ஏதாச்சும் எடுக்க வேணும். இப்ப ரயில்வேஸ் எடுத்துக்கொண்டா அதுல இருந்து வெளியே மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்டீஸ் நீங்க கொண்டு வர வேணும். அங்க வச்சுதான் நீங்க சொல்றீங்க இது வந்து லாபத்தில் இருக்குமா நட்டத்தில் இருக்குமா. ஏன் ஒரு லல்லு பிரசாத்னால ரயில்வேஸ் வந்து லாபத்தில் இயக்க முடிஞ்சது, ஏன் இன்னைக்கு முடிய மாட்டேங்குது கேள்வி எழுகிறது. இது தொடர்ந்து வரும் அனைத்து மத்திய அரசாங்கங்களும் செய்கின்ற கருதுகிறேன். யூபி ஆனாலும் சரி இந்தியா ஆனாலும் சரி இதுல ஃபர்ஸ்ட் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். நிதியாக வந்து ரொம்ப அவசரமா வந்து டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. இது நாட்டுக்கு நல்லது கிடையாது. நஷ்டத்துல இயங்கக்கூடிய நிறுவனங்களை மேலும் புஷிங் மணி அப்படின்னு வருகிற போது அது மக்களுடைய வரிப்பணம் தான் வீணாகுது அப்படின்னு நியாயமான வாதம். ஆனா நீங்க அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நீங்க ஒரு தனியாருக்கு கொடுக்கிற போது யாரோ ஒருத்தர் அல்லது 2 பேர் வந்து அதை வந்து வித்து லாபம் பார்க்குறாங்க. அப்ப நீங்க வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய வரிப்பணம் வீணாகுதுன்னு ஒரு பக்கத்துல கவலை அடைஞ்சிட்டு இன்னொரு பக்கத்துல அடிமாட்டு விலைக்கு இன்னொரு தனியார் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளை லாபம் அடைவதற்கு அதை விற்கிறதுக்கு மட்டும் எப்படி சரின்னு நியாயப்படுத்தும்? இல்ல 2 சொல்றேன். நிறைய லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் இதுல சொல்லியிருக்காங்க, இதுல பேப்பர்ல சரியா போடல. கொடுக்க போற சர்ப்ளஸ் லேண்ட் இருக்கு இல்லையா 10,000 அதெல்லாம் இண்டஸ்ட்ரி போட தான் தனியார் கொடுக்க போகிறது. இண்டஸ்ட்ரி போட தான் கொடுக்கும். வீடு கட்டவோ வாசல் கட்டவோ அதுக்கெல்லாம் கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பரில் வரல. அது ஒன்று. 2வது வந்து இந்த ரிவைவ் பண்ணும்போது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஆழ்ந்த கருத்தோட தான் பண்ணியிருக்காங்க. அதாவது உடனே 10 வருஷம் 12 வருஷம் நஷ்டத்தை தான் பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ தனியாரில் வந்து 51% டைல்யூட் பண்ணுறாங்க இல்லையா. டைலூட் பண்ணும்போது தனியார்களுக்கு நாட்டு வளர்ச்சியில 10 வருஷம் 12 வருஷம் நஷ்டம்னா கூட அது ஏன் அதை சரிப்படுத்தவே முடியாத அளவுக்கு ஏன் அரசு நிறைய ப்ராப்ளம் வந்து சில இடத்துல வந்து அடிப்படை காரணம் பார்க்கணும். எதனால அந்த காரணம் போச்சுன்னுட்டு. அதாவது தொழிற்சாலை நடக்கும்போது அப்படியெல்லாம் டகால் ரிவே பண்ண முடியாது. சில இடத்துல வந்து நிறைய இப்ப மெர்ஜர்ஸ் அக்விசிஷன் நடந்து ஒரு வருஷம் பண்ண முடியலன்னா அடுத்த வருஷம் பண்ணிருக்க முடியும் தானே. 12 வருஷம் 20 வருஷம் அவ்வளவு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். அதுல வந்து பல இதுல வந்து என்னன்னா திருப்பி ரிவைவ் பண்ண முடியும். ரிவைவ் பண்ணும்போது 25,000 கோடி 15,000 கோடி ஏன்னா எக்யூப்மெண்ட் எல்லாம் கெட்டு போயிருக்கும், டெக்னாலஜி எல்லாம் மாறி இருக்கும், அதெல்லாம் மாறிட்டே வருது தினம். அதனால டபால்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல தான் பணம் வரணும். 2வது வந்து தனியார் கொடுக்கும்போது ஒருத்தர் 2 பேர் எடுத்திருக்காருன்னு அர்த்தமே இல்லை. ரிலையன்ஸ் எடுத்து வச்சுங்க, அம்பானி சேர்மன் இருக்காங்க. ரிலையன்ஸ் எவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் லாபம் அடையும் போது அதில் பல பேருக்கும் லாபம். தனியாக ஒரே ஆள் கொண்டு போகிறாங்க, ஒரு குடும்பம் கொண்டு போகிறாங்கிறது ஒரு தவறான ஒரு கணிப்பு. அது கிடையவே கிடையாது.
எல்லா பிரைவேட் செக்டார் ஆர்கனைசேஷன், ஏன்னா 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு நபரால் கொண்டு வர முடியாது. லோன் வாங்குவாங்க அந்த கம்பெனி எல்லாம். இந்த ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்தால் நிறைய IDBI இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாருக்கும் ஷேர் இருக்கு. அவங்க டிவிடெண்ட் கொடுக்கும்போது IDBIக்கு போகும். அதுக்கு நான் அவர்கிட்ட விளக்கம் கேட்கிறேன். இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க வந்து பணத்தை வந்து திரும்ப திரும்ப நீங்க போட முடியாது, அரசு கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுற போது நீங்க வாராக்கடன் வந்து லட்சக்கணக்கில் கோடி நீங்க தள்ளுபடி பண்றீங்க, அது சம்பந்தமான டீடைல்ஸே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு நிலங்கள் கொடுக்குறாங்கிறதெல்லாம் இல்ல, அடிமாட்டு விலைக்கு நிலங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது, டாக்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது, மின்சாரத்துல சலுகை காட்டப்படுகிறது. அப்ப இவ்வளவு பண்ணி தனியாருக்கு சலுகைகள் காட்ட போது இதையெல்லாம் செஞ்சு அந்த நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை காப்பாற்றிருக்க முடியாதா? அதுக்கு மேனேஜ்மெண்ட் வேணும் இல்லையா? அதாவது நிர்வாக திறமை வேணும். அதாவது அன்னைக்கு ராஜாஜி சொன்னார் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, கவர்மெண்ட் இஸ் டு கவர்ன் அண்ட் நாட் டு டூ பிசினஸ். அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் அரசாங்கம் வந்து நிர்வாகம் செய்ய வேண்டியது, தொழில் செய்யறதுக்கு இல்லை. அதாவது தொழில் அமைப்புகள் நடத்தி நல்லபடி நடத்தலைன்னா அரசாங்கம் அதை கேட்கணும். ஏன் செய்யலைன்னா தவறு இருந்தால் திருத்தணி மொழிய அரசாங்கமே தொழில் செய்ய தவறாச்சுன்னா அரசாங்கத்தை யார் இது பண்ணுவாங்க? அதாவது ரொம்ப தவறு. தனியார் உள்ளவங்கெல்லாம் ஏமாத்துறவங்க, அரசாங்கத்திற்குள்ளலாம் கெட்டிக்காரங்க. அரசாங்கம் உள்ள மந்திரிகள் தான் இருக்க. மந்திரிகள் கரப்ஷன் நம்ம பார்க்கலையா? அரசாங்கம்னா யார் இன்னைக்கு? அரசு மந்திரிகள் தானே அரசாங்கம், அதிகாரிகள் தான். அதுக்குள்ள எவ்வளோ கரப்ஷன் இருக்கு. அதனால இது வந்து நேர்மை இல்லைங்கிறது பப்ளிக் செக்டார் பிரைவேட் செக்டார் கணக்கே கிடையாது. இந்தியர்கள் அவங்களோட தராதரத்தை பொறுத்து இருக்கு. எவ்வளவோ தனியார் நிறுவனங்கள் நல்லபடி இயங்கிட்டு இருக்கு, லாபமாக இயங்கிட்டு இருக்கு. நிறைய பப்ளிக் செக்டார் லாபமாக இயங்கிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. அதனால இது வந்து அடிப்படை பிரச்சனை வந்து தனியார் துறையா அரசாங்கத்துறையாங்கிறதே இல்லை. ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு போகுது, அது யாரோ ஒருத்தர் மட்டும் லாபம் அடையல தனியாருக்கு கொடுக்குற போது அப்படின்னு ஒன்று. இன்னொன்று தனியார் துறையா அரசு துறையானா பார்க்க வேண்டியதில்லை, இது நியாயம் இல்லைன்னா பேச வேண்டியதில்லை அப்படின்னு. இல்லை, அடிப்படை புரிதலினுடைய பிரச்சனை தான் இது. அதாவது இப்போ யாரும் சொல்ல வந்து பப்ளிக் செக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இயங்குது, பிரைவேட் செக்டர் வந்து ரொம்ப மோசமாக இயங்குதுன்னா அது வாதமே கிடையாது. வாதம் எவ்வளவுதான், என்னுடைய ரிசோர்ஸ், நான் பிரஜை, இந்த நாட்டினுடைய பிரஜை கொடுக்கணுமா இல்ல ரிலையன்ஸோட ஷேர் ஹோல்டர் கொடுக்கணுமா, இதுதான் கேள்வியே இங்க. அதாவது இந்த கிரேட்டர் காமன் குட்னு பார்க்கும்போது இதை சரி செய்வதுதான் சரியாக இருக்கும். இப்ப பெரம்பூர்ல இருக்கிற லோகோ ஒர்க்ஸ்ல வந்து நீங்க தனியார் மயம் பண்றீங்க, அது வந்து அவ்வளவு சிறப்பாக இயங்கும். அதுக்கு வந்து தொழில்நுட்பம் இன்ஃபியூஷன் தேவை. அதை ஏன் நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் தனியார் கொடுக்குறீங்க? HPF ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் ஊட்டியில வந்து ராஜா சிதம்பரத்துக்கிட்ட போராடி வந்து அந்த இதை வந்து ரிவைவ் பண்றாரு. 50 கோடி ரூபாயில வந்து ரிவைவ் பண்றாங்க. அது ஏன் மறுபடியும் பூட்டை வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது, தொழில்நுட்பம் அங்க மறுபடியும் திரும்பி வரல. எவ்வளவோ இடத்துல வந்து பிலிம் தேவைப்படுது, அந்த பிலிமுக்கு இன்னைக்கு நாம இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் வந்து சிறப்பாக இயங்கி இருந்தால் அது நிச்சயமாக அது இந்தியாவுக்கு ஒரு சான்றாக இருந்திருக்கும். அதாவது எப்படி வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இல்லாத இல்லைன்னா தொழில்நுட்பம் மாய்ந்து போன ஒரு இன்ஸ்டிடியூஷனை எப்படி நம்ம திரும்ப கொண்டு வரும்னு ஒரு சான்றாக இருந்திருக்கும். ஆனா அது செய்யாமல் என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு அவலம் நடந்திருக்கு. இதுதான் பிரச்சனையே. அதாவது தொழில்நுட்பம் கொண்டு வர வேண்டும், மேனேஜ்மெண்ட் கொண்டு வர வேண்டும், தனியார் துறை எப்படி இயங்குறதோ அதே போல பொதுத்துறையும் இயங்க வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இந்திய நாட்டின் திருக்கோவில்கள் அப்படின்னு பொதுத்துறை நிறுவனங்களை பத்தி நேரு சொன்னார். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இது எல்லாத்தையுமே வந்து டீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தனியாருக்கு கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்க? அது தவறு. அது அதாவது தனியார், அதாவது இன்னைக்கு பிஜேபி வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, நிறையா ஒரு பாலிசிஸு ப்ரோக்ராம்ஸை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் லஞ்சத்தை பற்றி தான் பேசியிருந்தோம். அதனால் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தனியார் துறையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்கணுன்னா, அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் இருக்குது. எங்கே இது அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்? மக்கள் கொடுக்குற வரியோட வரும். அதை வந்து வெல்ஃபேர் மெஷரில் செலவு பண்ணணுமா இல்லை இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போடுறதுல செலவு பண்ணணுமான்னு பார்க்கணும். இண்டஸ்ட்ரியில் போடுறதுல தவறு இல்லை, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் போடுறது வந்து தனியார் துறை வந்து வெல்ஃபேர் மெஷர் செய்யாது, இண்டஸ்ட்ரி தான் செஞ்சு ஆகணும். ஸோ கவர்மெண்ட் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் வெல்ஃபேர் மெஷரில் செலவு பண்ணுறேன், நாட்டு மக்களுக்கு ஆதார் மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரேன், இந்த பொருளாதார இது தொழில் வளர்ச்சிகள்லாம் தனியார் துறை செய்யட்டும். தனியார் துறை செய்யும் போது அரசாங்கத்தை லோன் வாங்குவாங்க, பப்ளிக் ஈக்விட்டி போவாங்க, கவர்மெண்ட் ஷேர் போகும், ஈக்விட்டி போகும். அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து எலிகன் கோஆபரேட் ரெண்டு பேரும் செய்யலாம். தனியார் துறைகளுக்கு அரசாங்க பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு உள்ள அவங்களோட வாய்ப்பை பற்றியும் அவங்களுடைய சாமர்த்தியத்தை பற்றியும் அரசாங்கம் ரெகக்னைஸ் பண்ணிக்குது. அதான் இதில் ஒரு சேவையில் மட்டும் அரசாங்கம் கவனம் செலுத்தினா போதும், உற்பத்தியை தனியார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நாம கொடுத்த ரிசோர்சஸ், அது எந்த ஒரு ஐடி கம்பெனியானாலும் சரி, தமிழகம் எப்படி பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களுக்கு வந்து ரிசோர்சஸ் வழங்குகிறதோ தமிழ்நாட்டில், அது நிலமானாலும் சரி தண்ணீரானாலும் சரி, இதற்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு தனியார்கிட்ட வாங்குங்க, அதன் பிறகு நம்ம இதை பற்றி பேசலாம்.
அதற்கு முன்னாடி பேசுறதுல நிச்சயமாக யுக்தி கிடையாது. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்காக இயங்கும் ஒரு அரசாங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம். முழுக்க முழுக்க யூபிஎல் ஆச்சு கொஞ்சம் ஒரு இது இருந்தது, கொஞ்சம் அந்த இம்பீடிங் ஃபோர்ஸஸ் இருந்தது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரியான கட்சிகள் இருக்கிறதுனால ரொம்ப ஃபோர்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்போ வந்து மோடி அரசாங்கத்தில், பாஜக அரசாங்கம் நான் கூற மாட்டேன், மோடி அரசாங்கத்தில் இதுல வந்து ஃபுல் ஃபோர்ஸா முழு வீச்சில் வந்து பிரைவேடைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு கிடையாது, இந்தியாவில் இருக்கும் ஒரு 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 குறிப்பிட்ட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மட்டுமான ஒரு கண்ட்ரியாக மாறிவிடுகிறது. இது வேணுமா வேண்டாம் தான் இந்த கேள்வி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.